தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்திருக்கிறது. அதிகாலை நேரத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, வைத்திரி உள்ளிட்ட பல பகுதிகளில் அதி கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள், கடைகள் உள்ளிட்ட பகுதிகள் நிலத்தில் புதையுண்டன. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்திருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்களில் இதுவரை 116 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்திருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்களில் 16 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து வயநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடரும் என அங்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் புதையுண்ட பலரை மீட்கக்கூடிய பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தேவப்பிரியன், இனி நீங்க தொடரலாம். நன்றி பாலவேல் சக்கரவர்த்தி. தற்போது வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சரியாக 13 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இந்த 13 மணி நேரத்தில் மீட்பு பணி என்பது தற்போது முழுவீச்சில் தொடங்கியிருக்கிறது. இந்த வயநாடு பகுதியில் 3 மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவின் காரணமாக தற்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீட்பு படையினரும் ராணுவ வீரர்களும் உடனடியாக அங்கு வயநாடு விரைந்திருக்கிறார்கள். கர்நாடகாவை சேர்ந்த ராணுவ வீரர்களும் தற்போது வயநாடு விரைந்து அவர்கள் பணிகள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மிகவும் 13 மணி நேரம் கடந்திருந்தாலும் கூட இன்னும் பல இடங்களில் போக்குவரத்து என்பது முழுமையாக அந்த மீட்பு படை வீரர்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கு இன்னும் சில சிக்கல்கள் இருக்கின்றது. சமவெளியை போல அல்லாமல் இது முற்றிலுமாக மலை பிரதேசம் என்பதன் காரணமாகவும் இன்னும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அந்த எச்சரிக்கை நீடிப்பதன் காரணமாகவும் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு அந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய பணிகளில் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் நேற்று அதிகாலை முதல் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கனமழையின் பாதிப்பில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு உணவையும் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பான இடம் எங்கிருக்கிறது அதனை கண்டறிந்து அவர்கள் அனைவரையும் தற்போது இன்று மாலைக்குள்ளாக உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய தேவையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மண்ணில் புதையுண்டவர்களை இன்னும் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சி ஒரு பக்கம் தொடங்கியிருந்தாலும் கூட ட்ரோன், மோப்பனாய் உதவியோடு அவர்களை மீட்கக்கூடிய முயற்சி என்பது ஒரு பக்கம் தொடங்கியிருக்கிறது. இன்னும் எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், புதையுண்டவர்கள் எத்தனை பேர், உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம். எனவே இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் தான் தற்போது NDRF வீரர்கள் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை என்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் அங்கு தொலைத்தொடர்பு சேவை, மின்சாரம் என்பது முற்றிலுமாக அங்கு இன்னும் சென்று சேர முடியாத நிலையில் மாலை வேளையும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் அங்கு உணர முடிகிறது. எனவே அங்கு எவ்வளவு பேர் இப்போது வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான வரையறை தற்போது அங்கு இருக்கக்கூடிய மீட்புக் குழுவினர் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மின்சாரம், உணவு ஆகியவற்றை அவர்கள் கொடுக்க வேண்டும். அங்கிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும். இன்னும் எவ்வளவு பேர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிறார்கள், ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சடலங்களை மீட்க வேண்டிய பணி என்பது போன்ற மிகவும் சவால் நிறைந்த பணியை தற்போது மீட்பு படையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது அங்கு இருக்கக்கூடிய வயநாடு பகுதி என்பது இருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்து உதவிகள் முன்வந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய நிலத்தன்மையின் காரணமாக முற்றிலுமாக அந்த உதவியை முழுவீச்சில் செயல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. இன்னும் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த மலை பிரதேசங்களில் வரக்கூடிய கடுமையான வெள்ள நீருடைய வேகமும் இன்னும் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரைக்கும் உயிரிழப்பு எண்ணிக்கை 84ஆக இருக்கிறது. தற்காலிக கட்டுப்பாட்டு அறை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் இன்னும் நேரம் 6 மணி நெருங்க இருட்டு என்பது, வெளிச்சம் என்பது ஓரளவுக்கு குறைந்துவிடும். அதன் காரணமாக அதற்குள்ளாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணிகளை மேற்கொள்வதற்கு NDRF வீரர்கள் அங்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இன்னும் பொதுமக்கள் கீழிருந்து அங்கு மேலே செல்வதற்கான அனுமதி என்பது தற்போது கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால்
பாதுகாப்பான நிலை என்பதன் காரணமாக சுமார் கடல் மட்டத்திலிருந்து 900 முதல் 800 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மலை பிரதேசத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொதுமக்கள் இது போன்ற ஆபத்தான இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் என்பது போன்ற பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அங்கே அனுமதி இல்லை என்று ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் இன்று காலையை ஒப்பிடும்போது இப்போது மீட்புப் பணி என்பது வேகமாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 84 உயர்ந்திருக்கிறது. சுமார் 116 பேர் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான உயிர்காக்கக்கூடிய மருந்துகள் இன்று காலையிலேயே கேரள சுகாதாரத்துறை தரப்பில் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மிக முக்கியமாக தற்போது மனித கைகளால் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய உபகரணங்கள் அங்கு கொண்டு செல்ல முடியவில்லை. முற்றிலுமாக எப்போதும் சரிந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் அந்த முற்றிலுமாக அந்த அனைத்து மலைப்பகுதிகளுமே அங்கு சுற்றியும் இருக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில் தான் தற்போது NDRF வீரர்களும் ராணுவ வீரர்களும் அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலவேல், நன்றி. தேவப்பிரியன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமை. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து அங்கு புதையுண்டவர்களை மீட்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மண்ணில் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை என்பது அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்போது கிரேன் மூலமாக கயிறுகள் கட்டி மண்ணில் புதையுண்டவர்களினுடைய சடலங்களை மீட்கக்கூடிய பணிகளை மீட்பு பணி வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணியும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு காரணமாக ஏராளமான பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மண்ணில் புதையுண்டவர்களை தற்போது மீட்டு அவர்களை கயிறு கட்டி மற்றொரு கரைப்பகுதிக்கு எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலர் மண்ணில் புதையுண்டிருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்கிற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, வைத்திரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏராளமானோர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்தனர். தற்போது வரை உயிரிழப்பு எண்ணிக்கை 84 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் தற்போது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்களில் இதுவரை 116 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு, இடுக்கி, கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சவாலான சூழலிலும் தற்போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.